கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை அங்கிருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை மூழ்கடித்துவிட்டது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள தியாகவள்ளி கிராமத்தில் ஏராளமானோர் கோழி வளர்ப்பையே முக்கிய தொழிலாக செய்து வருகின்றனர். ஊருக்குள் புகுந்த மழை வெள்ளம் அங்கிருந்த கோழிகளை இழுத்துச் சென்று விட்டதால் அப்பகுதி மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. 3 வாரமாக தொடர்ந்து மழை பெய்யுது. ஒரு சனங்க அந்தாண்ட போறதுக்கு வழி கிடையாது. எல்லாம் கோழி வெள்ளத்தில் அடிச்சு போச்சு, பறந்து போச்சு, இறந்து போச்சு. நிறைய எங்களுக்கு சேதாரணம். மக்களுக்கு ஒரு நிவாரணமும் தியாகவல்லி மண்ணுக்கு ஒன்றும் கொடுக்கல. தானே புயலுக்கு வழங்கப்பட வேண்டிய முறையான நிவாரணம் இதுவரை வந்து சேராத நிலையில் தற்போது ஏற்பட்ட மழை வெள்ளம் துயரத்தை மேலும் அதிகரித்திருப்பதாக கூறுகிறார்கள் கோழி வளர்ப்போர். சுனாமி அடிச்சு முதல்ல தான் நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுன்னு இருந்தோம். அதோட இப்போ தானே புயலால மறுபடியும் பாதிச்சோம். மறுபடியும் இப்போ இந்த காற்று எங்களை சும்மா ஒன்றுமில்லாத ஆக்கிட்டுது. தியாகவள்ளி கிராமத்தில் கோழிப்பண்ணைகளின் உதவியுடன் சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கோழி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் கோழிப்பண்ணைகளில் உள்ள ஏராளமான கோழிகள் இறந்து விட்டதாகவும் கூறுகிறார் கோழிப்பண்ணை உரிமையாளர். இப்போ என்னுடைய பண்ணையில் 2000 கோழிக்கு மேலே இறந்துருக்கு. எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நஷ்டமாயிருக்கு. அதுபோல் அந்த பிராய்லர் இந்த மாவட்டத்தில் பல லட்சங்கள் கோழிகள் இழப்பாயிருக்கு. ஆனால் மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் கணக்கெடுத்து அவங்க லோன் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணணும். அவ்வப்போது பேரிடர்களை சந்திக்கும் கடலூர் மாவட்டத்தில் கோழி வளர்ப்போருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டுகிறார்கள் அப்பகுதி மக்கள். இதனால் கோழி வளர்ப்பு தொழிலை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் ஸ்ரீதர்.